Tony and Guy Essentials Thiruvanmiyur welcomes you with a stunning offer. All skin service up to 50%. All air service up to 20%. Terms and conditions apply. For booking appointments, 98406-77057. உலகெங்கும் உள்ள ரெட்சோ ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க இதெல்லாம் பார்ப்பீங்க, இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நானும் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன். நிறைய பேர் ஆமான்னு கமெண்ட் பண்றீங்க. உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த தடவை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஆகஸ்ட் மாதம் இருக்கக்கூடிய கிரகம் அமைப்பை வச்சு எப்படிலாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்ன மாதிரி எல்லாம் இயக்க போகுது, இந்த மாசமா தப்பிச்சுப்பேனா மாட்டேனா, என்னதான் நடக்க போகுது இந்த ஒரு மாதம், நான் என்னதான் பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி மாத பலன்கள் பார்க்க போறோம். தான் விரும்பியது அனைத்தும் செய்ய துடிக்கின்ற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஹானஸ்டா ஒரு ரிவ்யூ சொல்லட்டுமா? மிதுன ராசிக்கு அப்புறம் இந்த தடவை கொஞ்சம் சூப்பரா இருக்கு அப்படின்னு ஆஸ்வாசப்படக்கூடிய ஒரு ராசி ஒன்று உண்டெனில் கண்டிப்பா அது விருச்சிக ராசி தான். செம்மையா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. மேஷத்துக்கு கூட இந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லை. அந்த அளவுக்கு சூப்பரான அமைப்பு யாருக்கு இருக்குன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தான் இருக்கு. எப்பயுமே நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், ராசிநாதன் 10, 11, 5, 1ஆம் இடங்களில் அமர்தல் என்பது, 2ஆம் இடங்கள் அமர்தல் என்பது மிகச்சிறந்த ராஜயோகமான காலகட்டம். 2ஆம் இடத்துல ராசிநாதன் இருந்தால் பணத்தை கொடுப்பாரு, 5ஆம் இடத்துல ராசிநாதன் இருந்தால் பெயர் புகழ் அந்தஸ்தை கொடுப்பாரு, 10ஆம் இடத்துல இருந்தால் வேலையை சிறக்க வைப்பார், 11ஆம் இடத்துல இருந்தால் லாபத்தை அதிகரிப்பார். அப்ப விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை மிஸ்டர் செவ்வாய் போய் புதனோட வீட்டுல உட்கார்ந்து 11ஆம் இடத்தில் ராசிநாதன் சஞ்சாரம் செய்தல் என்பது ஒரு மிகச்சரியான யோகமான காலகட்டம். செம்மையா இருக்கு நிஜமாவே. 10ஆவதுக்கு அப்படியே 8ல இருக்கக்கூடிய அந்த குரு சுக்கிர இணைவு, 12ஆம் அதிபதி போய் 8ல மறைதல் அப்படின்றது ஒரு விபரீத ராஜயோகத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கும் அந்த இடத்துல. ஸோ இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டே இருக்க மாதிரி விரும்பியதை அனைத்தும் செய்ய துடிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் வளரப்போகிறது. 4ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல தனித்த கேது ஒரு 11 நாளைக்கு, அதுவும் சுபத்துவம் குருவோடைய பார்வையில் சுபத்துவம் புரிந்த ஒரு ராகுவாக அங்க இருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்தில் தனித்த கேது, செம்மையான அமைப்பு. 10ஆம் அதிபதி போய் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் இருக்காரு. தர்ம கர்மாதிபதி யோகம்லாம் இயங்க போகுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. திரும்ப 15 தேதிக்கு அப்புறம் 10ஆம் அதிபதி 10லேயே ஆட்சி பெற்று உட்கார போறாரு. 10ல் ஒரு பாவியாவது வேணும். நாங்க இப்ப சூரியனும் அறப்பாவி அரசுபன்ற கான்செப்ட்ல எடுத்தோம்னா 10ல 2 பாவி உட்காந்து அல்டிமேட்டான ஒரு விஷயங்களை உங்களை நோக்கி நகர்த்த போயிட. ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை விரும்பியது அனைத்தும் செய்யக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. என்ன இருக்கட்டும், நம்பால் ஸ்ட்ராங்கா இருக்காருங்க. 11ஆம் இடத்துல இருந்துட்டு செவ்வாய் லாபத்தை கொடுத்தே தீர்வேன் என்று அடம்பிடித்து கொண்டிருக்கிறார். அதுவும் புதனோட வீட்டுல தான் நிறைய பேருக்கு பிசினஸ் யார் பண்றீங்களோ, யாரெல்லாம் சொந்த தொழில் செய்கிறீர்களோ, யாரெல்லாம் அரசாங்கம் சார்ந்து அரசியல் சார்ந்து உதவி பெறக்கூடிய அமைப்பில் இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, அவர்களுக்கு எல்லாம் மிகச்சரியான யோகம். யாரெல்லாம் யூனிஃபார்ம் சர்வீஸ் போட்டுட்டு இருக்கீங்களோ, ஈவன் தான் தப்பா எடுத்துக்காதீங்க, டெய்லி வாட்ச்மேன் வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், டெய்லி யூனிஃபார்ம் போட்டு வேற வேலை பார்க்க, அவர்களுக்கு கூட மிகச்சரியான ராஜ யோகமா இருக்க போகுது இந்த தடவை. ரொம்ப 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 நல்ல யோகமான காலகட்டம். 10ஆவதுக்கு சூரியனுடைய அமைவு, புதனோட அமைப்பு சான்ஸே இல்லை. படிக்கிற பிள்ளைங்க அந்த விருச்சிக ராசி பிள்ளைங்களாம் வேற லெவல்ல இயங்க போறாங்க. தொழில் சார்ந்து, இடம் சார்ந்து, வீடு சார்ந்து ஏதோ ஒரு நல்ல செய்தி உங்களை நோக்கி வரப்போகுது. திடீர்னு வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் குடும்ப தலைவர்களுக்கு வரப்போகிறது. இல்லத்தரசிகளுக்கு எல்லாம் இனிப்பான செய்தி காத்திருக்கிறதுன்ற மாதிரி சூப்பரான விஷயங்கள் நடக்க போகிறது. ஹஸ்பண்டோட ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும், மாமனார் மாமியாரோட ஹெல்த்தை பார்த்துக்கணும். ஸோ வீட்டில் இருக்க உறுப்பினருடைய உடல் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ள வேண்டிய காலமா இருக்கே தவிர மற்றபடி சூப்பர். ஏன்னா 5ஆம் அதிபதி வக்ரமா இருந்தது, கொஞ்சம் வக்ர நிவர்த்தி, அதே மென்டலி நீங்க கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவீங்க. மூளைக்குள்ள உட்காந்து 5ஆம் அதிபதி எல்லாம் 5ஆம் இடம்ன்றதே சொல்லி மனம் சம்பந்தப்பட்ட இடம் தான். அந்த இடத்துல போய் சனி உட்காரும்போது கொஞ்சம் டிலேவை கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. இப்ப அதெல்லாம் நிவர்த்தியா போகுது. பிள்ளைகளுக்கும் உங்களுக்குமான கேப் எல்லாம் சரியாக போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிள்ளைங்களோட நடக்கிறது, வாக்கிங் போறது, ஏன்னா 12ஆம் இடம் காலபுருஷனுக்கு நடையை குறிக்கக்கூடிய இடம். அதனால பிள்ளைங்களோட நடக்கிறது, பிள்ளைங்களோட வாக்கிங் போறது, பிள்ளைங்களோட எங்கேயாவது சுற்றுலா போறது, அதுவும் அவர் அமர்ந்திருக்கிற வீடு குருவோட வீடு, பிள்ளைங்களோட கோவிலுக்கு போறது, அதுவும் நீர் சார்ந்த கோவிலுக்குள்ள போறது, எங்கேயாவது தண்ணி இருக்கிற மாதிரியான இடத்துக்குள்ள போறதுன்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பரான காலகட்டம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்காரங்க இந்த தடவை புது பொலிவோடு பிரம்மாண்டமாக நீங்கள் இயங்குவதற்கான அமைப்பை பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க காத்திருக்கிறது. இதெல்லாம் ஓகே. எதுல கவனமா இருக்கணும்னா தயவு செஞ்சு பேச்சில் மட்டும் மிகுந்த கவனம் தேவை. 12ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க விரயம் பேச்சை விரயமாக்குவீங்க. நீங்க மூச்சு பிடிச்சி தம்மு கட்டி பேசினாலும் வேற வேலை இல்லை, அந்த அம்மாவுக்கு பேசுது, வேற வேலை இல்லை அவருக்கு பேசுதுன்ற மாதிரி போயிடுவாங்க.
உங்க பேச்சுக்கான மரியாதை எடுபடுமா அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் கேள்விக்குறிதான். அதுக்கு பேசாம இருக்கிறது பெட்டர் இல்லையா? சொல்லுக சொல்லை பிரிதொரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை எரிதும் பாரு. சொல்ற சொல்ல அடுத்தவங்க சொல்லி ஜெயிக்கிற மாதிரியான சொல்லிடக்கூடாது. அதுதான் சொல்றதுக்கான அடையாளம். அப்படி சொல்லணும். ஆனா இந்த தடவை என்னையா நான் சொல்றது கேட்கல, அதை கேட்கல, அதை கேட்க கொஞ்சம் புலம்பல்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அதனால அதை மட்டும் கொஞ்சம் வீட்டு பெண்களாக இருந்தாலும் சரி, விருச்சிக ராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் புலம்பல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. உங்களுடைய திறனறிந்து தகுதி அறிந்து நீங்க பேச வேண்டிய வார்த்தைகளை மட்டும் பிரயோகம் செய்யுங்கள். இல்லை என்றால் வார்த்தைகள் மூலமாக சில வம்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவும் அது இருக்கு. அதனால அதுல கவனமா இருங்க. 11ஆம் அதிபதி இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு பலம் அப்படியே கூட ஆரம்பிச்சிடும். 10ல கேது ஒரு பெரிய ஒரு தொழில் முன்னேற்றத்தையும் தொழிலில் நுணுக்கங்களையும் தொழில் ஆராய்ச்சி மனப்பான்மையும் கொண்டு வந்து கொடுக்கும். நிறைய களப்பிடிங்கிற வேலையெல்லாம் பார்ப்பீங்க. 10க்கு சூரியன் வேற அங்க உட்காந்துருக்காரா, ஸோ ஒரு ஆளுமையை காட்ட முடியலையேன்னு ஒரு ஆதங்கம் இருக்கும். அதுதான் இருக்கிறதுலே பெரிய விஷயம். இந்த மாப்பிள்ளை என்னதான் சட்டம் அவருதுன்னு சொல்ற மாதிரி வேலை உங்களை தான் வேற யாரும் இயக்கிட்டு இருப்பாங்க. அதை நீங்க தான் செய்வீங்க. ஆனா உங்களுக்கு போல வேற யாரும் ரோல் பிளே பண்ணுவாங்க. அதை உரிமை கொண்டாட முடியாம அதை சொல்ல முடியாத மாதிரி ஒரு சின்ன சின்ன நெடுநெறி வரும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்க தான் மாப்பிள்ளானா சட்டை வேற இன்னொருத்தது அப்படின்ற மாதிரி இந்த தடவை சூரியனோடு சேர்ந்த கேது உங்களுக்கு சில நிலைகளை புரியும். என்னால் என்னுடைய ஆளுமையை செலுத்த முடியவில்லை, என்னால் என்னுடைய அங்கீகாரத்தை காட்ட முடியவில்லை, நான் தான் எனக்கான இதை வேற யாரோ ரோல் பிளே பண்றாங்களே அப்படின்ற மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கும். அதுல ஒரு சில தயக்கங்களும் சில கேள்விகளும் சில கிண்டல்களும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ளுங்கள். வேற ஒன்றும் இல்லை. நிறைய பேருக்கு கர்மிக்கலா இயங்க போகுது. நீங்க பண்ண புண்ணியத்தோட டெபாசிட்லாம் இப்பதான் வரப்போகுது. ஏன்னா அவர் தான் காலபுருஷோட 5ஆம் வீட்டு அவர் ஆட்சி பலம் வாங்கி உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்ற போது அது உங்களுக்கு நட்பு கிரகம் ஒன்றும் பெருசா பாதிக்கிற மாதிரிலாம் உள்ள அரை சுபர் அரைப்பாவி தான் இவர். அதனால பெருசா ஒன்றும் நெகட்டிவான விஷயங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நடக்க போறதே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறைய குலதெய்வத்துடைய ஆசி கிடைக்க போகுது. பெண் தெய்வத்துடைய அனுகிரகம் எஸ்பெஷலி ரொம்ப இந்த பெண் தெய்வத்துடைய அனுகிரகம், காவல் தெய்வத்தின் அனுகிரகம் எல்லாம் கிடைக்க போகிறது. ரொம்ப நிறைய சில பேர் கோவில்களுக்கு தானம் கொடுத்தல், சில பேர் கோவில்களுக்கு செய்தல், அந்த மாதிரியான விஷயங்களுக்குள் நீங்க இறங்க போறீங்க. நிறைய பிள்ளையாரோட எனக்கு ஏதோ ஒரு கனெக்ட் ஆகுது. அதனால நிறைய பிள்ளையார் வழிபாடு செய்தல், பிள்ளையார் கோயிலுக்கு ஏதாவது பண்ணுதல், இல்லை அடிக்கடி பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுன்ற மாதிரி நீங்க சில பிள்ளையாரோடு கனெக்ட் ஆகக்கூடிய காலமெல்லாம் இந்த மாதம் கண்டிப்பாக நிகழ காத்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஸோ நீங்கள் விரும்பியதை எல்லாம் கொடுக்கக்கூடிய, விரும்பியதை அனைத்தும் செய்ய வைக்கக்கூடிய, அதன் மூலமாக செய்தொழில் ஒரு லாபம் தரக்கூடிய அமைப்பை, நிறைய வண்டி மாற்றம், நிறைய இடம் மாற்றம், நிறைய வீடு மாற்றம், நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்கி மகிழ்றது, நிறைய ட்ரெஸ்ஸு வாங்குறது, புதுமையான ஒரு விஷயங்களை செய்ய ட்ரை பண்ணுறது, நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளுதல், எங்கேயாவது ஒரு பயணப்படுதல்ன்ற மாதிரி கொஞ்சம் டிராவல் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. ஸோ திடீர்னு ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கிறது, சிரிக்கிறது. ஆமாம், ரொம்ப நாளுக்கு விருச்சிக ராசிக்காரங்க சிரிச்சு அவ்வளோ அழகாக இருப்பீங்க. சிரிக்க தான் மாட்டீங்க இல்லை? எங்கள் காலம் சிரிக்க விடுது அப்படின்னு தானே சொல்கிறீங்க. பட் இந்த நீங்கள் நிறைய சிரித்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலத்தை எல்லாம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஓகே, நீங்கள் படிக்கிற விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தால் மிகச்சிறந்த ராஜயோகம் உங்களை நோக்கி காத்திருக்கிறது. நீங்கள் 20 வயதிலிருந்து 40 வயதுக்குள் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தால் நிறைய முன்னேற்றத்தோட உச்சத்தில் இருக்க போகிறீங்க. நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. உங்களுக்கான அனுகூலம் கிடைத்திருக்க, தெய்வ கடாட்சம் கிடைக்கும் போது, இறையருள் மூலமாக நீங்கள் விரும்பியதை அனைத்தும் செய்ய போகிறீர்கள். ஒரு நல்ல மனசு நிம்மதியா ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு வரப்போகிறது. நீங்க 40 வயதுலேருந்து 60 வயதுக்குள்ள இருக்க மேற் சொன்ன அத்துணை பலன்களும் உங்களுக்கு தான். அப்படியே கட் காப்பி பேஸ்ட் போட்டு பண்ணிக்கோங்க. ஓகே, ஹெல்த்ல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். வாயால் பேசக்கூடிய, யாரால் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்கிறீர்களோ கொஞ்சம் முதலாளித்துவத்தை காட்டுற மாதிரியான ஒரு தன்மை வந்துடும். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க. வேலையாட்களிடம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஏதாவது சில பேருக்கு வாட்டர் உங்கள் ஆட்ராஸ்கோ கொஞ்சம் நல்லா இல்லாட்டி பொருட்கள் திருடு போவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் உடைமைகளை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வளோதான். இந்த தடவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா காலபைரவர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு தரக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக அமையும். காலபைரவர் வழிபாடு முடிஞ்ச தேய்பிர அஷ்டமி அன்னைக்கு ஒரு உளுந்த வடை கொடுத்து இல்லை தேன் கொடுத்து காலபைரவருக்கு வழிபாடு செய்துவிட்டு வர 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 விருச்சிக ராசிக்காரர்கள் விரும்பியது அனைத்தும் வாழ்க்கையில் அடைவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இந்த தடவை நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா நிறைய நீர்வீழ்ச்சி பார்ப்பீங்க, அருவி பார்ப்பீங்க, ஃபால்ஸ் பார்க்க போகிறீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு மொபைலை திறந்தா ஒரு அருவி கொட்டுற மாதிரி, ஒரு தண்ணி விழற மாதிரி, ஒரு நீரோட சம்மந்தப்பட்ட மேலேருந்து இது பண்ண மாதிரி குற்றால அருவி, அந்த ஃபால்ஸ் இந்த ஃபால்ஸ், நிறைய ஃபால்ஸ் தெரிய போகுது. ஏதாவது ஒரு வீட்டுக்கு போனால் கூட ஃபால்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு சீனரியெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்படியெல்லாம் பார்த்தேன் என்றால் விழுவதெல்லாம் விழுவதற்குத்தான் என்று பிரபஞ்சம் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். உங்களுக்கான வாய்ப்புகளை வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கு. அறிவு மாதிரி பொங்கி எழுங்க, ஆனந்தமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க யூனிவர்ஸ்ன்னு யோசிச்சுக்கோங்க. சூப்பரா இருக்க போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு.